Attention, Tamil Driver. Flag salute. Order. வங்கதேச இறக்குமதி குறைந்தால் உள்நாட்டு சந்தைகளில் திருப்பூராடுகளின் தேவை அதிகரிப்பு. விளையாட்டு செய்திகள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையே உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வருகிறது. டோட்டல் எக்ஸாமோட முடிஞ்சது. இது செகண்ட் ஆஃபர் எக்ஸாம். ஸோ இந்த இரண்டாம் பருவத்திற்கு மாணவர்கள் அனைவரும் உற்சாகத்தோடு வந்து கல்வியை சிறப்பாக கற்க வேண்டும் என்று பள்ளியின் சார்பாக ஒருத்தருமே நீங்கள் எங்களுக்கு வாலண்டியர்ஸ். போதைப் பொருள் எங்கே இருக்குது, எங்கே போகுது, நாங்கள் அந்த குரூப் ஆரம்பித்து உங்களுக்கு அதை நான் சொல்லும்பொழுது யூ ஆர் ஒன் ஆஃப் த வாலண்டியர்ஸ் அகெயின்ஸ்ட் டு ட்ரக். நீங்கள் அதை பார்த்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, ஷேர் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நம்ம டோட்டலாக நம்ம ஸ்கூலில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்கூலில் ட்ரக்குக்கு யாரும் நம்ம ட்ரக்குக்கு அடிக்ட் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு இது கொண்டு வர போகிறோம். ஸோ அதற்கான ஒரு சில பேம்ப்ளெட்ஸ் இருக்குது. முதல்ல உறுதிமொழி எடுத்துக்கலாமா? எஸ்ஐ சார் படிப்பாங்க. சரியாக புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் ஒழிப்பிற்காக ஆவடி மாநகர காவல் ஆணையரகம் சார்பாக கீழ்கண்ட செயல் திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 1. ஆவடி காவல் மாநகர ஆணைக்கு உட்பட்ட ஆணையரக எல்லைக்கு உட்பட்ட 200 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அந்தந்த பள்ளி வளாகத்திலிருந்து 100 yards 91 மீட்டர் தொலைவில் சாலையின் இரு பக்கமும் வெள்ளை நிற பெயிண்டால் கோடிடப்பட்டு புகையிலை மற்றும் போதைப் பொருட்கள் தடை செய்யப்பட்ட பகுதி என்ற வாசகங்கள் கொண்ட பேரிகார்ட்ஸ் அமைக்க வேண்டும். பள்ளி வளாகத்தை சுற்றி அதை அப்படியே இது பண்ணுறேன். புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்ட பள்ளி மண்டலம் 100 கஜ தூர குறியீடு துவக்க விழா. ஸோ இப்போ நம்ம ஸ்கூல் பக்கத்தில் வந்து 100 yards நாங்கள் இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். எந்த கடையும் அந்த கடை இருக்கலாம். கடையில் என்ன இருக்கக்கூடாது, இந்த ட்ரக்ஸ் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதை நாங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம். பட் அதை மானிட்டர் பண்ண வேண்டியது உங்களுடைய வேலை. ஸோ அனைவருக்கும் வணக்கம். உலகிலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா. 15 வயது முதல் 29 வயது உள்ள இளைஞர்கள் சுமார் 20. அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை காலை வணக்கம். அலைபேசி செயலியை மொபைல் ஆப் உருவாக்கி உள்ளது. இதன் மூலமாக புகார் கொடுப்பவர்களின் அடையாளம் ரகசியமாக பாதுகாக்கப்படும். போதைப் பொருட்களால் கீழ்கண்ட பல்வேறு தீமைகள் ஏற்படுகின்றன. தூக்கமின்மை, மனச்சோர்வு, பதட்டம், தற்கொலை முயற்சி, ஆழ்மத்தன்மை குறையும், ஞாபக மறதி, வலிப்பு நோய், மாய தோற்றங்கள் ஏற்படுதல், பாலியல் மற்றும் மனித உடலுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுதல், கல்லீரல் பாதிப்பு, கல்லீரல் புற்றுநோய், கணையத்தில் பாதிப்பு, கணைய புற்றுநோய், வாய் மற்றும் ஒருத்தருமே நீங்கள் எங்களுக்கு வாலண்டியர்ஸ். போதைப் பொருள் எங்கே இருக்குது, எங்கே போகுது, நாங்கள் அந்த குரூப் ஆரம்பித்து உங்களுக்கு அதை நான் சொல்லும்பொழுது யூ ஆர் ஒன் ஆஃப் த வாலண்டியர்ஸ் அகெயின்ஸ்ட் டு ட்ரக். நீங்கள் அதை பார்த்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறீங்க, ஷேர் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நம்ம டோட்டலாக நம்ம ஸ்கூலில் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஸ்கூலில் ட்ரக்குக்கு யாரும் நம்ம ட்ரக்குக்கு அடிக்ட் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு இது கொண்டு வர போகிறோம். ஸோ அதற்கான ஒரு சில பேம்ப்ளெட்ஸ் இருக்குது. முதல்ல உறுதிமொழி எடுத்துக்கலாமா? எஸ்ஐ சார் படிப்பாங்க. உறுதிமொழி இப்போ நம்ம எடுக்க போகிறது என்னன்னா, நம்ம அதோடைய பிளட்ஜ் எடுக்க போகிறோம். ஸோ எல்லோரும் வந்து நம்மளுடைய உறுதிமொழி எடுக்கும்போது கை முன்னாடி நீட்டிப்போம்ல, அது போல் வச்சா நல்லாயிருக்கும். நான் சொல்கிறத அப்படி ரிப்பீட் பண்ணுங்க. போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல்
தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதைப் பழக்கத்திற்குள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேறொருக்க அரசுக்கு துணை நிற்பேன். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என உளமாற உறுதியளிக்கிறேன்.